சீமானை வழிமறித்த சிறுவர்கள் அடுத்து நடந்த சம்பவத்தை பாருங்கள்ங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் பரப்புரையை மேற்கொண்டிருக்காருங்கிற நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் நேரம் ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்து எல்லா இடத்துக்குமே போயிட்டு அவருடைய பரப்புரை மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி அவரோட திருநெல்வேலி வேட்பாளருக்காக பேசி முடித்து காரில் ஏற செல்றதுக்கு முன்னாடி சிறுவர்கள் 4 பேர் சூழ்ந்து அண்ணன் சீமான் அவர்களை வழிமறிச்சிட்டு இருக்காங்க. அவரும் இருங்கப்பா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருக்காரு. அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆட்டோகிராஃப் வாங்குவதற்காக, அதாவது சினிமா நடிகர்கள் மீதெல்லாம் ரொம்ப கிரேஸ் கொண்ட அந்த நபர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, விடாமல் அவர்களை துரத்தி அவர்களோட ஒரு படம் எடுத்துடணும், அவர்களுடைய கையெழுத்தை வாங்கிடணும்னு நினைக்கிற அந்த காலகட்டம்லாம் போய் நமக்காக உழைக்கிற எவனோ அவனுக்கு தான் நம்ம ஹீரோவாக இருக்கணும், அவருடைய ஆதரவு தான் நமக்கு தேவை அப்படிங்கிற அந்த விஷயம் சிறுவர்கள் வரை புரிந்து கொண்டிருக்கிறது. இதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னும் போது உண்மையாகவே மிகவும் பெருமையாக இருக்கிறது. அந்த படங்களை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தொடர்ச்சியாக பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிற அந்த நேரத்திலும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த மாதிரியான செய்தியை பார்க்கும்போது நமக்கு நம்பிக்கை தருகிறது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய கையெழுத்து பதிவை வாங்க வேண்டும் என்பதற்காக அவ்வளோ பெரிய கூட்டம், நிச்சயமாக நீங்கள் அதை பார்க்கும்போதே தெரியும். இன்னும் அங்கே பரப்புரை ஈடுபட்டிருக்கும் போது அந்த காணொலி நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவ்வளவு கூட்டம் இருக்கும். அதையும் மீறி எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தம்பிங்க ஓடி வந்திருக்காங்க. அவர்களுடைய உடைகள்லேருந்து நீங்கள் அவங்கள பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அவர்கள் எளிய பிள்ளையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எளிய பிள்ளைகள் விரும்பக்கூடிய ஒரு எளிய தலைவனாக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறார். அவருக்காக நிச்சயம் அனைவரும் பேசி உங்கள் வீட்டில் தான், மற்ற இடத்துல எங்கேயும் பெருசாக நீங்கள் பேசி களப்பணிகள் செய்யணும்னு இல்லை. நீங்கள் போகிற இடத்துல உங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவர்களிடம் அரசியல் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. சீமானின் சின்னம் ஒலி வாங்கி என்பதை அவர்களிடம் தெரியப்படுத்துங்க. நிச்சயம் அவர்களாக தேடி வாக்கு செலுத்துவாருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.